Good morning to all students. Today 7th standard social science civics. ஸோ குடிமியல் உங்களுக்கே தெரியும். ஸோ சமூகம் சார்ந்தது தான் வந்துட்டு ஒரு குடிமியல் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வீடு, அதுக்கப்புறமேட்டு 4 வீடு சேர்ந்தது, அதுக்கப்புறமேட்டு ஒரு ஊர், அதையெல்லாம் வந்துட்டு ஒரு 10 ஒரு 30-40 வீடெல்லாம் சேர்ந்தது ஒரு சமூகம், எல்லாருமே சேர்ந்து ஒரு சமூகம். இப்போ அந்த சமூகத்தில் நடக்கிற என்னென்ன பிரச்சனைகள் இது எல்லாமே சேர்ந்தா குடிமியல் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அரசியல் சம்பந்தப்பட்டது, இந்த உரிமைகள், தனி மனித உரிமைகள், இது எல்லாமே சேர்ந்தப்பட்டது தான் வந்து குடிமியல்னு சொல்லுவோம். சரியா, உனக்கு வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துக்கிறதுனா உமன்ஸ் எம்பவர்மெண்ட். உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா மேம்பாடு, அதாவது பெண்களோட முன்னேற்றம், மேம்பாடு, அதை பத்தி தான் படிக்க போறது. சரியா, உமன் எம்பவர்மெண்ட். ஸோ அப்போ இது படிக்கிறதுக்கு முன்னாடி பெண்களோட நோக்கங்கள்லாம் என்னென்ன இருக்கும், இதில் நீ என்ன படிக்க போற அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரி. ஐ நோ த சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், அதாவது பெண்களை பற்றி ஒரு கண்ணோட்டம். ஓகேவா, ஸோ ஒரு சமுதாயத்தில் பெண்களை பற்றி ஒரு கண்ணோட்டம். சரியா, டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் வேரியஸ் ரோல் பிளேடு பை உமன்ஸ் இன் சொசைட்டி, அதாவது இந்த சமூகத்தில் பெண்களோட பங்களிப்பு என்ன புரிதல் இருக்கு. இந்த சமூகத்திலேயே ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. அந்த பெண்களோட பங்களிப்பு என்ன, வேரியஸ் ரோல் பிளேடு பை விமன் இன் சொசைட்டி. தேர்ட் பாரு, ஐ நோ த இம்பார்ட்டன்ட் ஆஃப் விமன்ஸ் எஜுகேஷன்ஸ், அவங்களுடைய கல்வி அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறது, கல்வி விழுக்காடு எப்படி. டு அண்டர்ஸ்டாண்ட் த ரோல் பிளேடு பை விமன்ஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றத்தில் பெண்களோட பங்களிப்பு என்ன. டு அண்டர்ஸ்டாண்ட் த ஐடியாஸ் ஆஃப் விமன்ஸ் ரைட்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருடைய புரிதல், அவங்களோட ஐடியாஸ் எப்படி இருக்கு, அவங்களோட உரிமைகளுக்காக அவங்களோட ஐடியாஸ் எப்படி வந்து பலப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். இதை பத்தி தான் வந்து நம்ம இந்த பாடத்தை கவனிக்க போறோம். உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது. சரியா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பாரு. ஃபெமினிசம் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் விமன் ஸ்ட்ராங்கர். Women are already strong. It's about changing the way the world perceives that strength. Perceives na கருதல். சரியா, ஒன்று நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது ஃபெமினிசம்னா பெண்ணினம் வந்துட்டு த மேக்கிங் விமன் ஸ்ட்ராங்கர். பெண்ணினம் வந்துட்டு எப்பவுமே வந்து ஒரு வலிமை படைத்தவள். உமன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங், ஏற்கனவே வந்து ஒரு வலிமை. But it's about changing the way the world perceives that strength. அவளோட ஸ்ட்ரென்த்தை இந்த உலகத்துக்கு வந்து எப்படி காட்டுறா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த ஃபெமினிசம். ஏற்கனவே வந்து பெண்கள் இயற்கையிலேயே வலிமை படைத்தவர்கள். பட் இருந்தாலுமே அந்த வலிமையை வச்சு இன்னும் உலகத்துல எப்படி அவ பப்ளிஷ் பண்றா அப்படிங்கிறத ஃபெமினிசம் அப்படின்னு சொல்றான். ஓகேவா, the story of women's struggle for equality belongs to no single feminist, not to any one organization, but to the collective efforts of all who care about human rights. அதாவது ஒரு பெண்ணினம் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு தனி மனிதன் எனக்கு வந்துட்டு அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரியா, ஒரு போராட்டமாகட்டும், ஸ்ட்ரகிள், அதாவது ஒரு போராட்டமாகட்டும், எதுவா இருந்தாலுமே சமத்துவத்துறதுக்காகட்டும், அது ஒரு பெண் இயக்கவாதின்னு சொல்லுவோம், அது எதுவா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தனி மனித உரிமைகள், ஒரு பெண் இனத்துக்காக வந்து ஒரு அக்கறை கொண்டவங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு சமத்துவம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, பாரு இதுல பாரு ஒன்று சொல்லிக்கிறேன் பாரு. யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் எ மேன், யூ எஜுகேட் எ உமன், யூ எஜுகேட் எ ஜெனரேஷன். பாரு, ஒரு ஆணுக்கு கல்வி வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு மட்டும்தான் சேரும். பட் யூ எஜுகேட்டட் எ உமன், ஒரு பெண்ணுக்கு வந்து நீ கல்வியை புகட்ட அப்படின்னா யூ எஜுகேட் எ ஜெனரேஷன், அடுத்த வம்சத்துக்கே தலைமுறையினருக்கே கல்வி அதாவது கற்றுக் கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ பெண்களை வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்றாங்க. ஓகேவா, டு கால் உமன் த வேக்கர் செக்ஸ் இஸ் எ லேபிள், இட்ஸ் மென்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். அதாவது மகாத்மா காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பெண்களை வந்து ரொம்ப பலவீனமா நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. பாத்தியா, ஆண் தான் பேசிட்டு இருக்கிறான், ஆண்களால முடியும் பெண்களால முடியாது அப்படின்னு சொல்றான். பாத்தியா, அதெல்லாம் ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றாரு. டு கால் உமன் த வேக்கர் செக்ஸ் இஸ் லேபிள்னா அவதூறு. இட் இஸ் மென்ஸ் இன்ஜஸ்டிஸ் டு உமன். யார் ஒருத்த வந்து பலவீனமான ரொம்ப அவதூறம், அவன் வந்துட்டு பெண் இனத்திற்கே அவன் செய்யற ஒரு பெரிய அநீதி அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி தான் வந்து சொல்லிக்கிறாங்க. யார் சொன்னது?
மகாத்மா காந்தி வந்து சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பாரு, the empowerment and autonomy of women in the improvement of their political, social, economic and health status. Political status, political, social, economic and health status is a highly important end it itself. அதாவது ஒரு பெண்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும்னா ஒரு தனித்துவமா இருக்கலாம், அல்லது அரசியல் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு சோசியல் சமூகம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அப்புறம் எக்கனாமிக் பொருளாதாரம், அதுக்கப்புறமேட்டு ஹெல்த் ஸ்டேட்டஸ் அதாவது அந்த நலவாழ்வு, தன்னுடைய உடல் நலவாழ்வு. ஸோ இது வந்து மேம்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான ஒரு முக்கியமான ஒரு கருத்தா வந்து கருதிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க, women's empowerment and achieving gender equality and essential for our society to ensure the sustainable development of country. ஸோ இதே தான் சொல்றாங்க. சரியா? அடுத்தது பாரு, சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ்னா அம்சம். சரியா? அது ஒரு அம்சம். அண்ட் ஜெண்டர் பாலினம். ஓகேவா? ஸோ பாரு ஒரு பிக்சர் பாரு, சோசியாலஜி ஆஃப் ஜெண்டர் அப்படின்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்துக்கிறாங்க பாரு. சோசியாலஜி ஆஃப் ஜெண்டர், ஸ்டடி ஆஃப் ஹவு சொசைட்டி இன்ஃப்ளூயன்சஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டி. அதாவது என்னது, சமூகவியலுக்கும் பாலினத்துக்கும், சமூகத்திற்கும் பாலினத்துக்கும் இடையில வந்துட்டு ஆண் பால் பெண் பால் அந்த புரிதல் இருக்கு பாத்தியா, அந்த வேறுபாடுல சமூகத்தோட தாக்கம், இந்த சமுதாயத்துல வந்து ஒரு ஆணினம் பெண்ணினம் அப்படிங்கிற ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்றதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னது, சொசைட்டி இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? சமூகவியலின் பாலினம் அப்படின்ட்டு வந்து இதை பத்தி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பிக்சர் கொடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, நெக்ஸ்ட் பேஜ். சாரி, கீழே பாரு. இன் சோசியாலஜி வி மேக் ஏ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர். என்னது டிஸ்டிங்ஷன்? எது? செக்ஸ் அண்ட் ஜெண்டர். பாலினத்திற்கும் ஆனா பெண்ணா இதுக்கான ஒரு டிஃபரன்ஸ், வேறுபாடு தான். செக்ஸ் இஸ் த பயாலஜிக்கல் ட்ரேட் தட் சொசைட்டிஸ் யூஸ் டு அசைன் பீப்புள் இன்டு த கேட்டகரி ஆஃப் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல். என்னது ஆனா பெண்ணா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு. சரியா? ஆண் அல்லது பெண் சமூகத்தில் ரொம்ப பயன்பாடு. ஒரு சமூகம்னு இருந்துச்சுன்னா ஆண் இல்லைன்னா பெண். ஸோ அவங்களோட பங்களிப்புகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்றது ரெண்டு பேத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், அதே பாலியல். சரியா? அந்த மாதிரி தான் பேசப்படுது. சரி, ஆணா பெண்ணா, ஓ ஆணா 12 மணிக்கு அங்க வந்து போவான், பெண்ணா போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் வேறுபாடு. சரியா? ஸோ அதை பத்தி பேசுறது தான். So talk about the differences between men and women. They are often drawing on sex and reasoned ideas of biology rather than gender, which is an understanding of how society shapes our understanding those biological categories. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும், சரியா, உயிரியல் பண்பு, ஒரு ஆண் பெண் அப்படிங்கறத அடுத்து சொன்ன உயிரியல் பண்புகள் சரி வேறுபாடு மட்டுமே. இந்த பயாலஜிக்கல்னு சொல்லிக்கிறோம் பாரு, the ideas of biology rather than gender, which is the understanding. ஒரு வேறுபாடு, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், சமூகத்தின் புரிதல். அது ஆணா பெண்ணா அப்படிங்கறத விட ஒரு உயிரியல் பண்பு, ஓ இது வந்து ஒரு உசுறு அப்படிங்கிற அதுல இருக்குது ஒவ்வொருத்தனோட அந்த மைண்டு. ஓகேவா? ஸோ அதை பத்தி அந்த சொசைட்டி வேறுபாடு அதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம் பாரு. ஜெண்டர் இஸ் மோர் ஃப்ளூயிட். அப்படின்னா என்னது? இது வந்து ஒரு உயிரியல் பண்பை சார்ந்தது. அண்ட் மே நாட் டிபெண்ட் அப்பான் த பயாலஜிக்கல் ரைட்ஸ். உயிரியல் பண்பை சார்ந்தது. ஜெண்டர் எப்பவுமே பாலினம் வந்து ஒரு உயிரியல் சம்பந்தப்பட்டது. மோர் ஸ்பெசிபிகலி இட் இஸ் ஏ கான்செப்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு சொசைட்டிஸ் டிட்டர்மைன் அண்ட் மேனேஜ் செக்ஸ் கேட்டகரிஸ். இது என்ன அப்படின்னா ஒரு சமூகத்துல வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றோம். ஓகேவா? ஒரு பாலியல் சம்பந்தப்பட்டது எப்படி மேனேஜ் பண்றோம். சொசைட்டிஸ் டிட்டர்மைன் த மேனேஜ் செக்ஸ் கேட்டகரிஸ். நம்ம இதெல்லாம் ஒரு சமூகம் எப்படி வந்து ஆணை எப்படி ட்ரீட் பண்றோம், பெண்ணை வந்து எப்படி ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தப்பட்டது. ஓகேவா? த கல்ச்சரல் மீனிங் அட்டாச்ட் டு மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரோல்ஸ் அண்ட் ஹவு இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஐடென்டிட்டிஸ் இன்க்ளூடிங் பட் நாட் லிமிட்டெட் டு பீயிங் எ மேன், உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ அதுலேயே வந்துட்டு அதில் ஒரு ஆணா இருக்கலாம்,
அல்லது ஒரு பெண்ணா இருக்கலாம், அல்லது டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை. உங்களுக்கே தெரியும், ஒரு ஆணா இருக்கலாம், ஒரு பெண்ணா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு திருநங்கை. இந்த மாதிரி உள்ளடக்கி சம்பந்தப்பட்டதான் வந்து ஒரு என்ன சொல்லுவோம், சோசியல் நார்ம்ஸ், ஒரு சமூகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் that society views as more appropriate for one sex over another. Gender is also determined by what an individual feels and does. ஓகேவா? ஒரு பாலினம், ஒரு ஆண் அப்படின்னா ஒரு நபர் வந்துட்டு எப்படி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். ஒரு ஆணா இருந்தா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றான், ஒரு பெண்ணா இருந்தா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு திருநங்கையா இருந்தா எப்படி வந்து இந்த சமூகம் வந்து பாக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை தீர்மானிக்கிறது தான் வந்து இந்த சமூகம் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பாரு, the sociology of gender examines how society influences our understandings and perception of differences between masculinity. ஓகேவா? ஒரு பாரு, டிஃபரன்ஸ் மஸ்குலின் பிஹேவியர் ஃபார் மென் அண்ட் ஃபெமினிட்டி. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடை வந்து விவரிக்கிறது தான் வந்துட்டு இந்த சமூகம் அப்படின்ட்டு வந்து சொல்றோம். வி எக்ஸாமின் ஹவு திஸ் இஸ் டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் ஐடென்டிஃபை ஸ்பெஷல் சோசியல் பிராக்டிஸ். ஆண் பெண்ணுக்குள்ள அனுபவத்தை தான் வந்து இதை எந்த அளவுக்கு வந்துட்டு இதை நம்ம அடையாளத்தை காட்டுது அப்படின்னு சொல்றோம். இது ஆணா இருந்தா பெண்ணா இருந்தா இதோட அடையாளத்தை காட்டுது, அதோட பிஹேவியரிசத்தை வச்சு இது அடையாளத்தை காட்டுது அப்படின்னு சொல்றோம். த எசென்சியல் ஃபேக்டர்ஸ் ஃபார் எம்பவர்மெண்ட் ஃபார் எசென்சியல் ஃபேக்டர்ஸ் பாரு, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் சொல்றாங்க. அதாவது எஜுகேஷன் எப்படின்னா, எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் த எபிலிட்டி டு திங்க் வைஸ்லி அண்ட் டேக் தாட்ஃபுல் டிசிஷன்ஸ். அதாவது ஒரு அறிவு இருந்த கல்வியறிவு இருந்தால் தான் சிந்திக்கிற ஒரு திறமை இருக்குமாமா. சரியா? அந்த திறமையில வெளிப்படுத்துற ரிசல்ட் வந்துட்டு ஒரு தனித்தன்மை வாய்ந்ததா இருக்குமாமா. எஜுகேஷன் கிவ்ஸ் ஒன் அபிலிட்டி டு திங்க் வைஸ்லி. அறிவுபூர்வமா வந்து கல்வியறிவு இருந்தால் மட்டுமே வந்து திங்க் பண்ண முடியும். அண்ட் டேக் தாட்ஃபுல் டிசிஷன்ஸ், ஒரு கரெக்டான டிசிஷன்ஸை வந்து எடுக்க முடியும். அடுத்தது பாரு, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னா பாகுபாடு. ஓகேவா? ஸோ பாலின பாகுபாடுன்னு சொல்லுவோம். The society is a discriminate between the two genders can never be empowerment. அதாவது என்னது, ஒரு ஆணா பெண்ணா, ஆணா இருந்தா பண்ண முடியாது, பெண்ணா இருந்தா பண்ணலாம், அல்லது பெண்ணா இருந்தா பண்ண முடியாது, ஆணா இருந்தா பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருந்துச்சு அப்படின்னா அந்த சமூகம் எக்காலத்திலுமே வந்து முன்னேற்றம் அடையாது. சரியா? Is a discriminate society which discriminate between the two genders can never be empowerment. எந்த இடத்துலயுமே மேம்பாடு ஆகாது. அடுத்தது பாரு, டிஸ்கிரிமினேஷன் பேஸ்டு ஆன் காஸ்ட், கிரீட், ரிலிஜியன். ஜாதி, இனம், சமயம் இதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா என்னைக்குமே அந்த சமூகம் முன்னேறாது. ஓகேவா? எஜுகேஷன் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனு இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஜாதி மத பேதம் இல்லாமல் நீட்டாக எல்லாமே ஒன்று, யாதும் முறை யாவரும் கேளீர். ஜாதி மதம் எதுவுமே ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்ட்டு வாழ்றது தான் வந்து கரெக்டான சமூகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது பாரு, உமன்ஸ் எஜுகேஷன். பெண்களோட கல்வி அறிவு எப்படி இருக்கும் பாரு. Education is one of the most important means the empowering women with the knowledge, skills and self confidence. So அது எஜுகேஷன் வந்து எப்படி இருக்கும்? The 40 years ago, the Universal Declaration of Human Rights asserted that everyone has a right to education. Everyone has to the right education. அதாவது என்னது, ஒரு 40 years பாரு, 40 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் ஆணையம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அனைவருக்கும் எவ்ரிவன் ஹேஸ் த ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி ரொம்ப வலியுறுத்துது அப்படின்னு சொல்லிட்டு 40 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்துட்டு பெண்களோட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. ஓகேவா? ஸோ எஜுகேஷன், த கேர்ள் சைல்டு ப்ரொடியூசஸ் மதர்ஸ் ஹூ ஆர் எஜுகேட்டட் அண்ட் ஹூ வில் in turn educate their children, care for their families and provide their children
care and support. The girl child needs to be educated, acquire knowledge and skills needed to advance her status for social interactions and self improvement. அதாவது பாரு, ஒரு கல்வி பெறும் ஒரு பெண் குழந்தை பாரு, education the girl child produces. ஸோ அந்த எஜுகேஷன் கேர்ள்ஸ் வந்துட்டு ஒரு ஃபேமிலிஸில் வந்துட்டு ஒரு அம்மாவோட குழந்தைங்க வந்து கல்வி பெறுறது அப்படின்னா, அது வந்துட்டு ஒரு ஃபேமிலிஸில் வந்துட்டு ஒரு அம்மா வந்து கல்வி பெறலை அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க, எஜுகேஷன் ஆன குழந்தைங்களும் எஜுகேஷன் இல்லாத குழந்தைகளையும் வந்து கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த எஜுகேஷன் ஆன குழந்தைங்க ஆகாத குழந்தைங்களோட வாழ்க்கை தரத்தை விட 2 மடங்கு வந்து அட்வான்ஸோட மைண்ட்ல வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அட்வான்ஸ் ஸ்டேட்டஸ் ஃபார் சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கம்பல்சரி வந்துட்டு எஜுகேஷன் மஸ்ட் அப்படின்ட்டு வந்து எல்லாத்துக்குமே வந்து சொல்றாங்க. ஓகேவா? The sustainability, the progress of all regions depend on the success of women across the globe. As the former President Barack Obama, அதாவது பராக் ஒபாமா இருந்தாரு, உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவோட ஜனாதிபதியா இருந்தாரு. சரியா? அவர் வந்து என்னன்னா, பெண்களை எப்பவுமே வந்து உதாசனப்படுத்தாதீங்க. சஸ்டைனபிலிட்டி அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் ரீசன்ஸ் டிபெண்ட் த சக்சஸ் ஆஃப் உமன் அக்ராஸ் த குளோப். சஸ்டைனபிலிட்டி எப்பவுமே எதிர்கால பெண்களை வந்துட்டு எப்பவுமே உதாசனப்படுத்தாதீங்க. சரியா? இங்க பாரு, as the former president பராக் ஒபாமா அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, while addressing the United Nations General Assembly in 2012 என்ன சொல்லிக்கிறாருன்னா, the future must not belong those who flee women, it must be saved the girls whose goal and who stand for a world where our daughters can live their dreams just like our sons. அதாவது ஒரு ஆம்பளை பையனை வந்து நீ எப்படி பள்ளிக்கூடம் போய் படிக்க வைக்கிறையோ, அதே மாதிரி ஒரு பெண்ணை கொண்டு வந்து படிக்க வைக்கணும் அப்படிங்கிற வந்து எல்லா பெண் மனசோட கனவா இருக்குது. அதனால வந்து பெண்களையும் வந்துட்டு கம்பல்சரி வந்து அனுப்பணும், அவங்களுடைய கனவை வந்து நனவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா வந்துட்டு நம்ம பொது சபையில 2012 பொது யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையிலேயே வந்துட்டு அவர் வந்து ஒரு உரையாற்றினார். ஓகேவா? ஸோ அடுத்தது பாரு, அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். அதாவது பெண்களோட அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஃபீமேல் எஜுகேஷன் அப்படின்னா, அந்த இணையற்ற ஒரு முக்கியத்துவம்லாம் என்னென்னலாம் முக்கியத்துவம் இருக்கும் பாரு. இன்க்ரீஸ்டு லிட்ரேசி, அதாவது கல்வியறிவு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பாரு. இப்போத்த இதுல வந்துட்டு 63% வந்து கல்வியறிவு வந்துட்டு பெண்கள் வந்து ரொம்ப அதிகமா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப எல்லா குழந்தைகளுக்கும் லிட்ரேச்சரி ரேட்ஸ் புஷிங் ஃபார்வர்ட் டெவலப்மெண்ட் இன் ஸ்ட்ரகிளிங் ரீசன்ஸ். அதாவது என்னது, பின்தங்கிய நாடுகளும் வந்துட்டு பெரிய லெவல்ல வந்துட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட், ஹியூமன் டிராஃபிக்கிங். பாரு, டிராஃபிக்கிங் அப்படின்னா ஆள் கடத்தல், குழந்தைங்களோட கடத்தல். அது எதனால வருது அப்படின்னா, உமன்ஸ் ஆர் மோஸ்ட் வேலரபிள் டு டிராஃபிக்கிங். அதாவது என்னது, இந்த சிறு குழந்தைங்களை வந்து தொழிலாளர்களா இருக்குது. when they are reduced and poor according to the United Nations Inter-Agency Project on Human Trafficking, through providing young girls with opportunities and fundamental skills, human trafficking can be significantly terminated. அதாவது என்னது, இந்த ஆள் கடத்தல்ல வந்துட்டு, ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங்னா ஆள் கடத்தல்கன்னு. சரியா? ஆள் கடத்தல் வந்துட்டு எப்படின்னா, நிறைய குழந்தைகள் படிப்பறிவு இல்லாதனால சின்ன வயசுலயே வந்துட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போற இடத்துல வந்துட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்ணி நிறைய வந்து ஆள் கடத்தல் வந்து நிறைய நடக்கு. சரியா? ஸோ அதனால வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்ல எஜுகேஷனை கொடுத்து அவங்களை விழிப்புணர்வு உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய நாடுகள் இப்போ பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது பாரு, பொலிட்டிக்கல் ரீப்ரசன்டேஷன்ஸ். அதாவது என்னது, அதாவது அரசியல் சம்பந்தப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட். அதாவது அரசியல்ல வந்து ஒரு அட்ரஸ் கொடுக்கணும். Across the globe, women are underrepresented, the voters and restricted from political involvement.
பெண்கள்னாவே ஒன்லி ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் யுனைடெட் நேஷன்ஸ் விமன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் participation suggests that the civic education training and all around empowerment will reduce this gap. ஸோ என்னது ஐக்கிய நாடுல வந்துட்டு பெண்களுக்கு முன்னுரிமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை வந்துட்டு குடிமை பயிற்சி இது எல்லாமே சிவிக் சம்பந்தப்பட்டது எல்லாமே ட்ரைனிங் பண்ணி அவங்களையும் வந்துட்டு என்னது பெண்களுக்கான தலைமை பொறுப்பு சரியா அதையும் வந்துட்டு கொடுக்கறதுக்காக வந்துட்டு நம்ம ஐநா வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கு. நிறைய கவர்மெண்ட் வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்தது த்ரவிங் பேபிஸ்னா வளரும் குழந்தைகள், வளர்ற குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. கல்வியறிவு அதாவது அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் children to educate mothers are twice as likely to survive past the age of 5. அதாவது ஒரு எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட் சரியா. ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு அம்மா வந்துட்டு கம்பல்சரி வந்து கல்வி அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க. நேஷன்ஸ் கேர்ள்ஸ் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ் சில்ட்ரன் டு எஜுகேட்டட் மதர்ஸ் ஆர் ட்வைஸ் as likely to survive the past tense சரியா. பெண்கள் வந்துட்டு ரொம்ப படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டா பெண்களுக்கு வந்து 5% அதாவது ஒரு தொடக்க கல்வி படிச்சிருந்தாவே 5% முன்னுரிமை அப்படிங்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத விழிப்புணர்வு வந்துட்டு நிறைய பேர் கொண்டு வந்தாங்க சரியா. ஸோ அதனால வந்து சின்ன வயசுலயே வந்து குழந்தைங்களை கண்டிப்பா ஆண் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறையோ இல்லையோ பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும். ஓகேவா? அடுத்தது பாரு லேட்டர் மேரேஜ், காலம் தாழ்த்திய திருமணம் சொல்லுவாங்க. அதுல எப்படின்னா as suggested by the United Nations populations fund in the underdevelopment countries, 1 in every 3 girls is married before reaching the age of 18. அதாவது என்னது சிறு வயசுலயே வந்துட்டு என்னது 3ல் வந்து ஒரு பங்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து 18 வயதுக்குள்ளேயே வந்து கல்யாணம் ஆக்கிடுறாங்க சரியா. எந்த ஊர்ல வந்துட்டு and married before reaching the age 18 and reason where the girl receives 7 for more years the education. எந்த ஊர்ல வந்துட்டு அதாவது கல்யாணம் ஆகாம அதிகமா வந்துட்டு படிக்க இருக்கிறாங்களோ அந்த குழந்தைங்களோட எஜுகேஷன் ஒரு 7 years அட்வான்ஸா வந்துட்டு வெட்டிங் டேட் இஸ் டிலேடு பை 4 years. அதாவது எப்படின்னா அதிகமா படிச்சாங்க அப்படின்னா இன்னும் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் அதிகமாகும். நிறைய விழிப்புணர்வுகள் இருக்கிறதுனால இன்னும் நல்லா ஹாப்பி மூமெண்டா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பத்த ஐக்கிய நாடுகள் வந்து இப்பவும் வந்து நிறைய நாடுகள் வந்து பரிந்துரைச்சிட்டு இருக்குது சரியா. அதுக்கு அடுத்தது இன்கம் பொட்டன்சியல், கம்பல்சரி வந்து பெண்களுக்கும் வந்துட்டு வருமானம் வரணும். வீட்டிலேயே இருக்கிறாங்க இப்பெல்லாம் பாரு இந்த கமல்ஹாசன் பாரு சொல்லிக்கிறாரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து நான் ஓய்வூதியம் தரேன் என்னை வின் பண்ண வச்சிங்கன்னா அப்படின்ட்டு அரசியல் அந்த கூற்றுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரியா பாரு. ஸோ அதில் பாரு எஜுகேஷன் ஆல்சோ இன்க்ரீசஸ் உமன்ஸ் ஏர்னிங் கேப்பபிலிட்டிஸ் அக்கார்டிங் டு த யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சிங்கிள் இயர் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் ஹேஸ் சோன் டு இன்க்ரீஸ் எ கேர்ள்ஸ் வேஜஸ் லேட்டர் இன் லைஃப் பை 20%. ஸோ இதில் வந்துட்டு பெண்களோட 20% வருமானம் வந்துட்டு நல்லா படிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 20% அதிகரிக்க வந்துட்டு கவர்மெண்டே வந்துட்டு முன்னுரிமை வந்து கொடுக்குதாமா சரியா. அதுக்கடுத்தது பாவர்ட்டி ரெடிக்ஷன்ஸ், ஸோ ப்ராஸ்பரிங் ஜிடிபி அண்ட் ப்ராவர்ட்டி அதாவது உற்பத்தி தான் சரியா, உள்நாட்டு உற்பத்தி. ஸோ நிறைய சின்ன சின்ன தொழில்கள் இந்த மாதிரி நடக்குது இல்ல. பெண்கள் வந்து கல்வி கற்றாலும் வந்து சின்ன சின்ன எஜுகேஷன்ல வந்து அதாவது சின்ன சின்ன தொழில் சம்பந்தப்பட்டது அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கறத ப்ராஸ்பெக்டிங் ஜிடிபி. பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னா அதாவது என்னது வறுமை குறைக்கிறது சரியா. வறுமையே இல்லாம பெண்கள் வந்துட்டு கல்வியில வந்துட்டு நிறைய படிச்சாங்க அப்படின்னு சொல்லினா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்கள பொருளாதார சீர்கேடு ஈக்குவல் ஆக்சஸ் த எஜுகேஷன் தே கோ அண்ட் பார்ட்டிசிபேட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இன்க்ரீஸ் ஏர்னிங் பவர் லீட்ஸ் டு ரெடக்ஷன்ஸ் அட் பவர் லெவல். அவங்களுடைய வருமானம் வந்து அதிகப்படுத்திக்கிட்டு அவங்களோட சொசைட்டியும் வந்து மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்துட்டு கொடுக்குது சரியா. அதான் வந்து என்னது வறுமை குறைப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. ஸோ அதுக்கடுத்தது பாரு உங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்கு நம்ம பாருங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா? சாவித்ரிபாய் பூலே
சாவித்ரிபாய் பூலே. ஓகேவா, சாவித்ரிபாய் பூலே. அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்துட்டு என்னன்னா ஜோதிராவ் புலே. ஜோதிராவ் புலே. சாவித்ரிபாய் புலே அப்படிங்கிறவங்க வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் போய் கல்வி கற்ற முதல் பெண் இவங்க தான் முதல் பெண் ஆசிரியர் அவர். சரியா, ஃபர்ஸ்ட் போய் ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் when we talk about the girls education the ஜோதிராவ் புலே. இவங்க தான் வந்து அவங்க ஹஸ்பண்டு. ஜோதிராவ் புலே வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்டு. ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டீச்சர், ஃபர்ஸ்ட் ஆசிரியர். ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்துட்டு ஆசிரியை வந்துட்டு சாவித்ரிபாய் புலே, ஆசிரியர் வந்துட்டு ஜோதிராவ் புலே. சரியா, இவங்க தான் வந்துட்டு பெண் கல்விக்காக வந்து முன்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பள்ளியை வந்து ஃபர்ஸ்ட் பெண்களுக்கான முதல் பள்ளியை வந்து 1848 வந்துட்டு இவங்க கட்டினாங்க. சாவித்ரிபாய் புலே, ஜோதிராவ் புலே. ஓகேவா, இவங்க ரெண்டு பேரும். அதுக்கடுத்தது பாரு, ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு, அதாவது உலகத்திலே வந்து ஃபர்ஸ்ட் பெண்மணிகள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா. ஸ்ரீமாவோ பண்டாரநாயகா, ஸ்ரீலங்கா. அவங்க வந்து என்ன ஒரு ஸ்ரீலங்கா. அதுக்கடுத்தது பாரு, இன் ஸ்பேஸ் விண்வெளியில வாலண்டினா தெரஸ்கோவா. அவங்க வந்துட்டு எந்த ஒரு சோவியத் ஒன்றியம், USSRனா சோவியத் ஒன்றியம்னு சொல்லுவாங்க. தி ஸ்கேல் ஆஃப் மீட் எவரெஸ்ட், என்னது எவரெஸ்ட் சிகரத்தையே வந்துட்டு அழகு விட்டவங்க. ஜங்கோ தபே. அவங்க பேர் என்ன, ஜப்பான். இவங்க எல்லாமே ஃபீமேல் தான். அதுக்கடுத்தது டு வின் த ஒலிம்பிக் கோல்டு வந்து அடிச்சது சார்லட் கூப்பர், இங்கிலாந்து. ஓகேவா, சரி, இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இன் வேர்ல்டு. அடுத்தது கீழே பாரு, ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நிறைய கொடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன் இந்தியா அவங்க பாரு 1916 வந்துட்டு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியே வந்து பெண்களுக்கு அமைச்சாங்க பூனேவில், SNDT அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, யாரு, மகரிஷி கார்வே அப்படிங்கிறவங்க. அடுத்தது பாரு, செகண்ட் பாரு, ஃபர்ஸ்ட் வந்து கேபினெட் மத்திய, அதாவது யூனியன் கேபினெட் போஸ்ட் விஜயலட்சுமி பண்டிட். அதுக்கு அடுத்தது பாரு, யூனியன் ஃபாரின் மினிஸ்டர் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அதுக்கு அடுத்தது ஃபோர்த் வந்துட்டு சுஷ்மா ஸ்வராஜ் வந்துட்டு 25 இயர்ஸ், ரொம்ப இளம் வயசுல இருக்கும் பொழுது எங்க வந்து அமைச்சராக இருந்தாங்க தெரியுமா, ஹரியானா அப்படிங்கிற இடத்துல. ரொம்ப இளம் வயசு இருக்கும் பொழுது ஹரியானா அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க வந்து அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பாரு, இந்த இண்டிபெண்டன்ஸ்ல சரோஜினி நாயுடு. ஓகேவா, அதுக்கு அடுத்தது ஐக்கிய நாடு சபை விஜயலட்சுமி பண்டிட் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு இந்திரா காந்தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறமேட்டு உமன்ஸ் ஃபர்ஸ்ட் IPS கிரண் பேடி. அதுக்கப்புறமேட்டு உமன்ஸ் நோபல் பீஸ் மதர் தெரசா. ஸோ இந்த மாதிரி நிறையா, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாமே இந்த பிக்சர்ல நல்லா பார்த்துக்கோ, இந்த டேபிள்ஸ் நல்லா பார்த்துக்கோ. விமன்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் உமன் இந்தியாவில், அப்புறம் வேர்ல்டுல இந்த டேபிள்ஸ் எல்லாமே அதுதான். அதுக்கு அடுத்தது பாரு, என்ன கொடுத்துருக்கா, மேல் ஃபீமேல் லிட்ரஸி ரேட் இன் இந்தியா. அதாவது ஒரு ஆண் பெண் கல்வி அறிவு அவங்களோட விழுக்காடு 1951 2011. சரியா, 19 பாரு, இந்த டேபிள்ஸ் நல்லா படிச்சுக்க. 1951 வந்து பாரு 18.33 இருந்தாங்க. ஆண்கள் வந்து 27.16, பெண்கள் வந்து 8.86. விழுக்காடு பாரு 18.30. இந்த டேபிள்ஸ் நல்லா பார்த்துக்க. அதே மாதிரி இந்த டேபிள்ஸும் நல்லா பார்த்துக்க. ஓகேவா, அதுக்கு அடுத்தது பாரு என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, பெண்களோட கல்வி அறிவு குறைவதற்கான காரணம் என்ன, ஜெண்டர் பேஸ்டு இன்இக்வாலிட்டி, அதாவது ஒரு ஈக்குவாலிட்டி கிடையாது. சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ், அதாவது பொருளாதார சீரழிவு, சமூக பாகுபாடு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரியா, அதுக்கப்புறமேட்டு ஆக்குபேஷன் த கேர்ள் சைல்டு, குழந்தைங்களை வந்து வீட்டுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு அமர்த்துறது. அப்புறமேட்டு லோ என்ரோல்மெண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூலில் வந்து பெண்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது கிடையாது. அதுக்கு அடுத்தது லோ ரெட்டன்ஷன்ஸ் ரேட் த ஹை ட்ராபட் ரேட்.
அதாவது பள்ளிக்கூடம் வந்துமே இடையில நின்ட்டாங்கன்னா அவங்கள அப்படியே வெட்டுறது. சரியா, அதை அப்படியே தக்க வச்சுக்கிறது. 10 பேர் 2 பேர் நின்ட்டாங்க பெண்களா, அவங்கள அப்படியே விட்டுறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் வந்து பெண் கல்வி வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு கம்மியாயிட்டே போகுது. ஓகேவா? அடுத்தது பாரு, லாஸ்ட்டாக வந்து பாரு அப்படியே போயிட்டு பாரு, ரோல் ஆஃப் உமன் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது பொருளாதார வளர்ச்சியில் பெண்களோட பங்கு எப்படியெல்லாம் இருக்கும் பாரு. இம்பார்ட்டன்ஸ் of women's economic empowerment in society in inevitable. Empowerment is one of the main procedural and concerns when addressing human rights and development. Women's empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. அதாவது என்னது, அதாவது பெண்களோட பொருளாதார வளர்ச்சி வந்துட்டு சமூகத்துல வந்து என்னைக்குமே வந்து அதை அக்செப்ட் பண்ணது கிடையாது. சரியா, பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு பாரு, இந்த ஹியூமன்ஸ் ரைட்ஸ், இந்த கீழே பாரு, இந்த பெனிஃபிட் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அதை பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் மனித உரிமைகள் முன்னேடும். நிறைய உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் அச்சீவிங் ஜெண்டர் ஈக்குவலிட்டி இஸ் an essential for our society to ensure the sustainable development of country. அடிப்படை பேசிக் எல்லாமே பெண்களுக்கு முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா, கம்பல்சரி வந்து என்கரேஜ் பண்றது இருந்துச்சுன்னா, சமூகமும் வந்து பொருளாதாரமும் வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேரு பெனிஃபிட் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், அதாவது பொருளாதாரத்துல வந்து மேம்படுறதுக்கு பெண்கள் ரொம்ப நன்மை அப்படின்னா பெண்கள் என்னென்னலாம் செஞ்சிருப்பாங்க பாரு. உமன்ஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் ஜென்ரல் டு ரிலீசிங் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது பெண்களோட மேம்பாடானது பாலியல், அதாவது சமத்துவம், ஈக்குவல் ரைட்ஸ், இதை பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்க நன்மை தான். சரியா, அதுக்கடுத்தது எம்பவரிங் உமன்ஸ் இன் எக்கனாமிக் அண்ட் bridging gender gaps in the world of work are key to achieving the agenda for sustainable development. பாலின பெண்களை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து, அதாவது பெண்களோட ஜெனரேஷன் வந்து கம்மியாச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னும் வந்து அதனோட முன்னேற்ற பாதைகள் வந்து அதான் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து இடைவெளி, அதாவது உனக்கே தெரியும், நாம் இருவர் நமக்கு ஒருவர், அது அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கவர்மெண்டே வந்துட்டு அந்த மாதிரி எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு நிறைய பாப்புலேஷன் கம்மி பண்றதுனால நிறைய வந்து வளர்ச்சிகள் நிறைய அதிகமாகும். சரியா, ஸோ அடுத்தது பாரு, மோர் உமன் ஒர்க் எக்கனாமிக் க்ரோ, பொருளாதாரம் மேம்பாடு அடைகிறது. அதுக்கடுத்தது increasing women's and girls educational attainment contributes to women's economic empowerment and more inclusive economic growth. அதாவது பெண்கள், குழந்தை, அவங்களுக்கான எஜுகேஷனை வந்து அடையிறதுக்கு பொருளாதாரம் மற்றும் ரொம்ப அடைய முடியுது. சரியா, பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, அதுக்கடுத்தது பெண்களின் பொருளாதார முன்னேற்ற நோக்கம், த நீட் த எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் உமன்ஸ். ஸோ எல்லாமே அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ரொம்ப குறைவான ஊதியம், எங்க போனாலும் சரி ஆண்களோட பெண்களுக்கு வந்து ரொம்ப குறைவான ஊதியம் கொடுக்கறது. அதுக்கப்புறமேட்டு சட்டங்கள் வந்துட்டு மெயின் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுக்காம ஆண்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் உமன்ஸ் இன் ஆல் ரீசன்ஸ், பொருளாதாரத்தை பாதிக்கிறது. அப்புறமேட்டு ஒரு உலக அளவில் வந்து பெண்களோட முன்னேற்றம் வந்துட்டு பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது. அப்புறமேட்டு உமன்ஸ் ஆர் மோர் லைக்லி டு அன்எம்ப்ளாய்மெண்ட் தேன் மென், அதாவது வேலையாட்கள்ல வந்துட்டு பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க, ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அடுத்தது உமன்ஸ் ஆர் ஓவர் ரெப்ரசன்டட் இன்ஃபார்மல் அண்ட் வாலண்டரபிள் எம்ப்ளாய்மெண்ட். சரியா, அப்புறமேட்டு 5 பேர் குளோபலி உமன்ஸ் ஆர் பெய்டு லெஸ் தேன் மென், ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அதுக்கடுத்தது பெண்களை வந்துட்டு வேலைக்கு அனுப்பாம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பொறுப்புகளை அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறமேட்டு unpaid care work in essential to the functioning the economic often goes uncounted the unreasoned.
சேலரியே இல்லாமல் நிறைய வந்துட்டு ரொம்ப கம்மி சேலரியில் வச்சுக்கிறது, அல்லது சேலரியே எல்லாமே சும்மா சப்போர்ட்டாக வந்து இன்னொரு பொண்ணை வச்சுக்கிறது, இதெல்லாமே வந்து பெண்களுக்கான டிஸ்கரேஜ் பண்ணாமல் ரொம்ப இது பண்ணுறது. சரியா? ஒவ்வொரு பேங்க் வேலையில கூட பாரு பெண்களை வந்து கம்மியாக தான் வேலை வச்சுக்கிறது பாரு. உமன்ஸ் ஆர் லெஸ் லைக்லி தென் men to have access financial institution and have a பேங்க் அக்கௌண்ட். பேங்க் வேலையில எல்லாமே மோர் தென் வந்துட்டு பெண்களை வந்துட்டு கம்மியாக வச்சுக்கிட்டு ஆண்களை வந்துட்டு அதிகமாக படுத்துறதுனால வந்து பெரிய லெவலில் வந்து பெண்கள் வந்து மேம்பாட்டுறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தடையா இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. சரியா? லாஸ்டா பாரு சம்மரிஸ் பாரு. பெண்களோட முக்கியத்துவம், பெண்களோட இது பங்களிப்பு, இது எல்லாமே எல்லா வகையிலுமே என்கரேஜ் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து சக்சஸ் வந்து உலக மேம்பாட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து நல்ல வகையில் வளர்ச்சி ஆகும், சொசைட்டி வளர்ச்சி ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னேற்றம் தான் பாரு. உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் இஸ் ரிலேட்டட் நவடேஸ் கெயின்டு இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வேர்ல்டு வைட். Personal rights, social equality, political power and economic opportunity are the important aspects of women empowerment. இதோட பெண்கள் முன்னேற்றத்தில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆனால் இந்தந்த துறையில எல்லாமே பெரிய லெவலில் வந்துட்டு ஆகலாம். வேர்ல்டு கவர்மெண்ட் போத் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆர் சின்சியர்லி working towards achieving the goal of women's empowerment. Almost the women population shared 50% of the total population of the world. We cannot imagine world peace and prosperity without empowering each and every woman on this planet. So responsibility to make each woman into the independent and empowerment woman. So அதாவது பெண்கள் வந்துட்டு முன்னேற்றத்தில் தன்னுடைய கற்பனை வந்துட்டு என்னது, ஒரு பெண்ணை வந்துட்டு டேலண்ட் இருக்குது அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா சமூகத்தில் வந்து பெண்களை வந்து பெரிய லெவலில் ஒரு கற்பனைக்கு அதிகமாக வந்து ஒரு கனவாக வந்து அவளும் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் ஒரு சிகரம் மாதிரி எவரெஸ்ட் சிகரம் மாதிரி வருவா, ஒரு பொறுப்பாக வருவா அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான் வந்துட்டு பெண்களை பற்றி ஒரு சின்ன சம்மரிஸ் தான் இது. ஓகேவா? சரி, ஓகே. பாரு ஒன் வேர்ட் ஆன்சர் எல்லாம் பாரு க்ளோசரி எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒன் வேர்ட் ஆன்சர் எல்லாமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். நீ வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் நான் உனக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் இப்போ எழுது, அதுக்கப்புறமேட்டு நான் உனக்கு ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட் ஆன்சர் இந்த நாள் நல்லா படிச்சுக்கோ. அதுக்கப்புறமேட்டு உமன்ஸ் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு உமன்ஸ் எல்லாம் யாராவது இந்த டேபிள்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோ. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். உனக்கு சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்துட்டு ஓவர், உமன்ஸ் எம்பவர்மெண்ட். ஓகே, உனக்கு ஹோம்ஒர்க் வந்துட்டு ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும்தான் உனக்கு. இதை நல்லா பார்த்துக்கோ. தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி இதை நல்லாவே ரீட் பண்ணிக்க. இதையும் நான் PDF ஃபைலாகவே கொடுக்குறேன். ஓகே.